ஹலோ கைஸ், நீங்கள் எல்லாரும் இந்த ஆம்ஸ்டர் மைனிங் பாட்டை பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி காசு வருது, ஏன் வருது, எதுக்காக இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, என்ன பண்ணால் காசு வரும், எப்படி வித்ரா பண்ணலாம் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெலகிராம் மைனிங் பாட். அதாவது டெலகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை கொடுத்துருவாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லியும் போயிட்டு ஒரு 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வரைக்கும் இருக்கும். ஸோ அதுமாரி போயிட்டு நம்ம டெய்லியும் டேப் பண்ணலாம், இல்லைனா பார்த்தீங்கன்னா டெய்லியும் கிளைம் பண்ணணும். ஸோ இது பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 3 மாதம் இல்லை 4 மாதம் நம்ம பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கன் லான்ச் பண்ணும்போது நம்ம எவ்வளோ பண்ணமோ அதை பார்த்தீங்கன்னா டோக்கனாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த டோக்கனை பார்த்தீங்கன்னா நம்ம விற்றுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணிக்கலாம், இல்லை அதை வச்சு வேறு ஒரு டோக்கன் கூட வாங்கிக்கலாம் பிட்காயின்ட்டு. ஸோ இதுவும் பிட்காயின் மாரியே, பட் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா மீம் காயின் வாங்க. ஏன்னா நம்ம டெலகிராமில் மைனிங் பண்ணிட்டு வரும் பார்த்தீங்களா, அதேமாரி தான் இல்லை. பட் பிட்காயினை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணும்போது ஒரு ஆடு பார்த்தா ஒரு பிட்காயின் அப்படின்ற மாரி தான் கொடுத்தாங்க. ஸோ சேம் மைனிங் இதை பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி மைன் பண்ணுறதுனால நமக்கும் காயின் கொடுக்கலாம். மேபி 2040 2050 இதோட ரேட்டு கூட இன்க்ரீஸ் ஆகலாம். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில டவுட் தான். ஏன்னா எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கல்ல. ஸோ அந்த ஒரு டைமில் அதை பற்றி யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். பட் இதை பார்த்தீங்கன்னா இப்போது 200 மில்லியனுக்கு மேலே ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. டெலகிராமை 42 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 24 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லிட்டே போகலாம், பட் அவ்வளோலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, டெய்லியும் கலெக்ட் பண்ணி இந்த காயினை பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்து வச்சுட்டு இருப்பீங்க. பட் இந்த காயினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொடுத்துட மாட்டாங்க. முதல்ல இந்த காயின் பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு, இந்த காயின் கிடையவே கிடையாது. இந்த காயினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோக்கனாக கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் லைட்டாக தள்ளினீங்கன்னா இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, மைண்டில் போயிட்டு இதோ இந்தமாரி அப்டேட் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை நம்ம அப்டேட் பண்ணி ப்ராஃபிட் பர் ஹவரில் பார்த்தீங்கன்னா நம்ம காயின் வச்சுருவோம். இப்போ நான் 1.24 மில்லியன், அதாவது 12 லட்சம் காயின் கிட்ட பர் ஹவருக்கு எனக்கு தருது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக அவங்க டெலகிராமில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காயினை பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா மைண்டில் போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணிவிடுங்க. என்னென்ன அப்டேட் பண்ணலான்றதை கடைசியாக பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் காயினை பார்த்தீங்கன்னா சேர்க்கறதுன்றது வேஸ்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர் ஹவர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின். ஸோ இதை பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக அப்டேட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா எதை கன்வெர்ட் பண்ணுவாங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். ப்ராஃபிட் பர் ஹவர் இதுதான் பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. சரி ப்ரோ, இப்போ நீ 12 லட்சம் பர் ப்ராஃபிட் ஹவர் வச்சுட்டு இருக்க, இது பார்த்தீங்கன்னா 12 லட்சம் டோக்கனே கொடுத்துருவாங்கன்னு கேட்டிங்கன்னா 12 லட்சம் டோக்கன் கூட கொடுக்க மாட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன் ரேட்டுன்னு வைப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாட் காயின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நான் 10 லட்சம் 100 லட்சம் நாட்காயின் வச்சுட்டு இருந்தேன். அதை பார்த்தீங்கன்னா 10 லட்சம் நாட்காயினுக்கு 1000 டோக்கன் கன்வெர்ட் பண்ணி 100 லட்சம் வச்சுருந்தேன். 10,000 டோக்கன் கிட்ட கொடுத்தாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லான்ச் ஆகும்போது 50 இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏறிச்சு, உடனே ஒரு 10 நிமிஷம் ஏறி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 90 பைசா கிட்ட வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா விற்கவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதை சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது மீம் காயின் தானே, டப்புன்னு கொஞ்சம்ட்டு அதுக்கேற்ற மாதிரியே டவுன் ஆச்சு. டவுன் ஆகி நான் ஒரு 40 பைசாவில் தான் பார்த்தீங்கன்னா 10,000 டோக்கன் விற்றேன். எனக்கு ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா 4,500 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஒரு 300 போக ஒரு 4,200 வந்துச்சு ஒரு ஃபோனுக்கு. நான் 3 ஃபோனில் மெயின் பண்ணேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதேமாரி ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த ஒரு ஆம்ஸ்டர் ஆப்புக்கும் இதேமாரி ப்ராசஸ் தான். இப்போ நம்ம 12 லட்சம் டோக்கன் வச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கன்வர்ஷன் ரேஸ்க்கு 1 லட்சம் டோக்கனுக்கு 1000 டோக்கனாகவும் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா 1 லட்சம் டோக்கனுக்கு வெறும் 100 காயின் கூட கொடுக்கலாம். சொல்ல முடியாது, அது அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க கடைசியாக தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இங்கேயே இதுலேயே டோக்கன் பார்த்திங்கன்னா கன்வெர்ட் பண்ணி நமக்கு பார்த்திங்கன்னா கொடுத்துருவாங்க. இதை பார்த்திங்கன்னா எப்படி வித்ட்ரா பண்ணுறதுனா, உங்களோட டான் வாலெட் இருக்கும், இல்லை டெலகிராம்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கான வாலெட் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா டச் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை கனெக்ட் பண்ணி தான் வித்ரா பண்ண முடியும். ஸோ இதுவும் புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அதாவது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ராஃபிட் பர் ஹவர் அதிகமாக வைங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 10,000 டோக்கன் கொடுக்கலாங்க. 1 மில்லியன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 டோக்கன் கிட்ட கொடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் கொடுப்பாங்கன்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது இது எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பண்ணுறான், எவனோ பண்ணிகிட்டு இருக்கானே. 200 மில்லியன் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்காங்க இதில். ஸோ இவ்வளோ பேருக்கு இவங்க காசு கொடுத்தா என்ன தான் ஆகுது அப்படின்னு நினைப்பீங்க. 200 மில்லியன் பிளேயருக்கும் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. 200 மில்லியன் பிளேயரும் கரெக்டாக பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 3 இங்கே டிக்குன்னு காட்டுது பார்த்தீங்கன்னா. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இதை பற்றி அப்டேட் எடுத்துன்னு வந்தாங்க இந்த அப்டேட்டில். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது ஆல்ரெடி நீங்கள் டெய்லியும் ஆக்டிவாக இருக்கணும், எல்லா ஈவெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியிருக்கணும், எல்லா ஸ்பெஷல் கார்ட்ஸ் கிட்டையும் வாங்கியிருக்கணும், எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி ரிவார்டு இருக்கா, அதையும் கலெக்ட் பண்ணணும். டெய்லி சிப் இருக்குது பார்த்தீங்களா, கோடு நம்ம இப்படி போடுவோம் பார்த்தீங்களா, டேப் பண்ணி இப்படி போடுவோம் பார்த்தீங்கன்னா இந்த கோடும் போட்டு இருக்கணும். டெய்லியும் பார்த்தீங்கன்னா அந்த கார்டு வாங்குவோம் பார்த்தீங்களா,
இந்த கார்டும் பார்த்தீங்கன்னா வாங்கி இதுமாரி நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கணும். அப்படி பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்ட்ராவுக்கும் எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிஷன்லாம் வைப்பாங்க. அதுக்கு நம்ம எலிஜிபிளாக இருந்தால் தான் வித்ட்ரா பண்ண முடியும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா எடுத்ததும் ஒரு 1,00,000 டோக்கன் வந்ததும் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, உடனே பார்த்தீங்கன்னா 10 நாள் கழிச்சு லாகின் பண்ணி திருப்பி முதலேருந்து பண்ணலாம் அப்படின்னு பண்ணிங்கன்னா பண்ண மாட்டாங்க. நீங்கள் டெய்லியும் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணணும், டெய்லியும் கோடு போடணும், எல்லாத்தையும் போட்டு ஒழுங்காக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். இதெல்லாம் பண்ணால் தான் வித்ட்ரா பண்ண முடியும். அடுத்ததும் நம்ம ஒரு 4 நாள் கழிச்சு வரலாம், அப்பப்போ கலெக்ட் பண்ணலாம், சும்மா பண்ணிட்டு போகலாம், நம்ம காசு வரப்போகுதுன்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் பண்ணவே முடியாது. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் பார்த்துட்டு பண்ணுவீங்க, ஒரு 10 நாள் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வரும், ஓகே திருப்பி பண்ணலான்னீங்கன்னா அதுமாரி பண்ணிங்கன்னா காசே வராது. ரெகுலராக பண்ணணும். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா சொல்கிறீங்க, ப்ரைஸ் ரேட்டும் யாராலையும் கணிக்க முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ஸ்டர் காம்பட் அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன ப்ரைஸு, எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு என்னென்ன டோக்கன் கொடுக்குறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்குமே பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10,000 டோக்கன் கொடுக்கலாம், 1 மில்லியன் வச்சுட்டு இருந்தால். ஸோ டோக்கனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, 4 ரூபான்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. 20 ரூபா பார்த்தீங்கன்னா பெர் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. அப்படி 20 ரூபா கொடுத்தாங்கன்னா டோக்கன் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் 1000 டோக்கன் தான் கொடுப்பாங்க. ஸோ எதுன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக தெரியல. என்னை பொறுத்த ஜூலையில் பார்த்தீங்கன்னா இதை லிஸ்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. நியூ யூசர்ஸ் கிளைம் பண்ணிவிட்டு ஒழுங்காக கோடு போட்டு என்ட்ரி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பர் ஹவரை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களோட வேலெட் டான் வேலெட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ இதோட வித்ட்ரா வந்துச்சுன்னா நான் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதுமாரி இது ஒரு பாட் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இதுமாரி மொத்தம் 55 பாட் மட்டுமே இருக்குது டெலகிராமில் மட்டுமே. இந்த 55லையுமே பார்த்தீங்கன்னா வித்ட்ரா எடுத்துன்னு வந்துருவாங்களான்னு கேட்டிங்கன்னா 55 எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேக் இருக்குது தான். சரி, இப்போ நான் 55 பண்ணுறேன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 35 ஃபேக்காக தான் இருக்கும். அந்த 20ல் பார்த்தீங்கன்னா 20லையும் 10 பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், இல்லைனா டோக்கன் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நான் செயின் கேமுன்ட்டு ஒரு மைனிங் ஆப் இதே போல் பண்ணிட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டிஷன் வச்சுட்டாங்க. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா லிஸ்டிங், அதோட டோக்கன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4 ரூபா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு லெவலில் வந்து 6 லெவல் வரைக்கும் நம்ம டேப் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணணுமா. அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சது 1,00,000 பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி அதிகமாக வச்சுட்டு இருக்கணும்னாங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா அது எலிஜிபிளே இல்லை. ஸோ நான் அது பண்ணது வேஸ்ட்டாக போச்சு, அது ஒரு ஸ்கேமாகவே மாறிச்சு. அப்படி இருந்தால் கூட நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாலும் வெறும் 40 டோக்கன் தான் கச்சிருக்கோம். அவங்களுக்கு வெறும் 4 ரூபான்னு பாருங்கள், 160 ரூபா அதுக்கிட்ட தான் பார்த்தீங்கன்னா டோக்கனே கஞ்சிருக்கும். அது ஒரு ஸ்கேமாக முடிஞ்சு போச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் மைன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன், 3 ஃபோன்லேயும் மைன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 70,000 பாயிண்ட்ஸ் கிட்ட வச்சுட்டு இருந்தேன். இன்னும் 30,000 பாயிண்ட்ஸ் இருந்தால் வித்ட்ரா பண்ணலாம். அப்படி வித்ட்ரா பண்ணியிருந்தால் கூட 10 டோக்கன் தான் கச்சிருக்கும், வெறும் 40 ரூபா தான் எனக்கு கச்சிருக்குமே. ஸோ இது ஒரு ஸ்கேம் ப்ராஜெக்டாக முடிஞ்சிச்சு. யாரெல்லாம் இந்த செயின் பாட்டை பண்ணிட்டு இருந்தீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஆம்ஸ்டர் காமெண்ட்டில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எதாவது அப்டேட் பண்ணி நான் 1.2 மில்லியன் பெர் ஹவர் வச்சுட்டு இருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 0 லிஸ்டிங் அப்படின்ட்டு லேயர் 0 லிஸ்டிங் அதை பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள். இப்போ புதுசாக வந்திருக்கு. அதேமாரி ஃபேன் டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டே ஃபேன் டோக்கன் ஒன்று, ஸ்டேக்கிங் ஒன்று. நான் முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் இங்கே போடுறேன், அதுவும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுங்கள். அப்புறம் பிஆர் டீமில் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிட்டே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பாஸ் அப்படின்றது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோக்கனாமிக்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பேர்லாம் ஒன்றும் படிக்க முடியல என்னால். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே லைனில் போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்டை பார்த்தீங்கன்னா முதல்ல அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அவரே பார்த்தீங்கன்னா அதிகமாக தரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலில் இருக்கிறத அப்டேட் பண்ண பாருங்கள். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காயின் சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸ் லெவலில். இப்போ திடீர்னுட்டு இப்போது புதுசாக விட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட் லான்ச்சுன்ட்டு. இந்த கார்டை நான் வாங்கி தான் இன்றைக்கான அந்த காம்போ கார்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 3 காம்போ கார்டு முடிக்கணும்னா என்கிட்ட காயின் இல்லை அந்தளவுக்கு. ஸோ அந்த காம்போ கார்டு என்னால் வாங்க முடியாது. அப்படி வாங்கலைன்னா இன்றைக்கான இது போயிடும். ஸோ டெய்லியும் நான் தொடர்ந்து 15 நாளில் 14 நாள் கிட்ட கார்டு வாங்கிட்டேன். அவங்க திடீர்னுட்டு நீங்கள் 10 நாள் தொடர்ந்து கார்டு வாங்கியிருந்தா தான் வித்ட்ராக்கு எலிஜிபிள்ன்ட்டாங்கன்னா, ஸோ நான் 10 நாளும் தொடர்ந்து வாங்கியிருக்கணும். நீங்களாம் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கீங்களான்னு தெரியல. ஏன்னா கார்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரியாது, ரெஃபர் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மெயின். முடிஞ்ச அளவுக்கு டெய்லி இந்த கார்டும் கலெக்ட் பண்ணுங்கள்.
டெய்லி ரிவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதையும் கிளைம் பண்ணுங்கள். அண்ட் இதையும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ 3 டிக் ஆச்சா, டிக் ஆனதுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிள் ஃபார் மோர் ரிவார்டுன்ட்டு அந்த டிக் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆம்ஸ்டர் பிக்சர் போட்டு வருவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 3த்தையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டெய்லியும் பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட் அண்ட் அந்த 3 காம்போ கார்டு அண்ட் டெய்லி சிப் இது 3 பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு என்ட்ரி பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வித்ரா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களே பார்த்தீங்கன்னா 2x ரிவார்ட் அங்கே பக்கத்தில் ஏர் டாப்னுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா டெய்லியும் கலெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதிகமாக அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டோக்கனும் கொடுப்பாங்க. நாட் காயினில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எம்என்டி டோக்கன் ஒன்று கொடுத்தாங்க ஃப்ரீயாக. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இதுமாரியும் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மைனிங் ஆம்ஸ்டர். ஸோ இதில் வித்ரா வரும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வரும். ஏன்னா இவங்க ஏமாற்ற மாட்டாங்கன்னு எப்படி நம்பிக்கையில் சொல்கிறேன்னா, அதிக ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட கம்யூனிட்டின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு. என்ன ஒன்று டோக்கன் கம்மியாக கொடுக்கலாம், ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கலாம். ஆனால் கம்பல்சரி காசு வரும். மைன் பண்ணணும், 3 மாதம் வெயிட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் 3 மாதத்துக்கு முன்னாடி இல்லை, ஒரு எப்போ வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 1 மாதத்தில் ஒழுங்காக பண்ணலை. இப்போ நாட் காயின் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் ஓகே இதுமாரி ஆப் பண்ணால் காசு வரும்ன்றதுனால தான் இப்போ 1 மாதமாக கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வித்ரா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூலை 1 லிஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்ததும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன். இதுமாரி 55 மைனிங் பாட்டுக்கான ஆப்பை பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் மைன் பண்ணி டோக்கனை கிளைம் பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு ஆப்பாக டீட்டெயிலாக எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு வீடியோ போடுறேன். 55 ஆப்பில் பார்த்தீங்கன்னா நான் 10 ஆப் கொடுக்குறேன். ஏன்னா 55 பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியும் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ஒரு ஃபோனில் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவ்வளோ ஆப்ஸ் கிட்ட இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக 35 ஃபேக்காக இருக்குங்க. 100% நான் சொல்கிறேன் ஃபேக்காக தான் இருக்கும். அப்புறம் ஏன் ப்ரோ பண்ணுறீங்கன்னா எது ஃபேக்கு எது ரியல்னே சொல்ல முடியாது. ஸோ எதனா பண்ணி வைப்போம், எதெல்லாம் காசு வருன்றதுக்கோசம் தான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. எதனா டவுட் எதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.